வெல்கம் டு முகி மினி கிச்சன். அன்புடன் உங்களை வரவேற்கிறது. நான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபியோட பெரியக்கா பேசுகிறேன். இது ரசம், இது சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி அப்படி ரெசிபி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரசம், இது பொங்கச்சோறு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா குடல் கூட்டு கிரேவி. டேஸ்டியான சமையலை இன்றைக்கி பார்க்கலாம். பார்பி கேட்டுட்டு இருந்தா, என்ன வெரைட்டியாக செய்யாமல் இந்த ரசம் மோர் சாம்பார்னு செய்கிறீங்கன்னு கேட்டா. சரி, வெரைட்டியாக செய்யலாமேன்று இன்னைக்கு மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, ரசம், பொங்கச்சோறெல்லாம் பார்க்கலாம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு யாரை பிடிக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. பார்பி பிடிக்குமா, இல்லை பார்பியோட நேம் வந்து மகியானும். பார்பியோட தங்கச்சி பேரு முகி, என்னோட பேரு ஐஸ்வர்யா, ஐஸ்வர்னு கூப்பிடுவோம். இப்ப பாருங்க, இதுல யாரோட வாய்ஸ் பிடிக்கு, யாரோட ஃபேஸ் நல்லா இருக்குதுன்னு, யாரோட வீடியோஸ் நல்லா இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம முகி மினி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப பாருங்க டேஸ்ட் பண்ணலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்குதுல்ல. இப்ப பாருங்க, தண்ணிலேயே ஃப்ரிட்ஜ் வாட்டர்ல வச்ச கூட தண்ணி கொஞ்சம் சளி பிடிக்கும், மழை கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்னு. ஆனா இப்ப மண்பானை தண்ணியில ஊத்தின்னு குடிச்சோன்னா சளி எதுவும் பிடிக்காது, ஆனா கூலிங்காவும் இருக்கும். இந்த டேஸ்ட் இப்ப பார்பி சாப்பிட்டு வந்திருக்கா. பார்பியோட தங்கச்சி முகி சாப்பிட்டுட்டா.